ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் குயின் விஜி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உங்கள் பிரச்சனைக்காக நீங்கள் மற்றவங்கள எதிர்பார்க்காதீங்க. உங்கள் பிரச்சனைக்காக நீங்கள் பேசுங்க. உங்கள் பிரச்சனைக்காக நீங்களே ஃபஸ்ட்டு முன்னாடி பேசலைன்னா மற்றவங்க யாரும் வரமாட்டாங்க. பி பாசிட்டிவ், பி ஹாப்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம புதன் பகவானை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சொல்லவே வேண்டாம். அப்படிப்பட்ட பொண்ணே கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட புதன் என்பவர் யார்? அவரின் சிறப்புகள் என்ன, மகிமைகள் என்ன என்பதை பற்றி நாம் பார்ப்போம். புதன் புத்தி கூர்மையுடையவன், அதாவது கல்விக்கு அதிபதி. அது மட்டுமல்லாமல் நமது தொழில், தனம் அனைத்திற்கும் அதிபதி அவரே. கல்வியா, செல்வமா, வீரமா அப்படி யோசித்தால் புதன்தான். அதாவது அதை யோசிக்க வைப்பதே புதன்தான். நன்கு புத்தி கூர்மையுடன் கல்வி அறிவு நாம் பெற்றால் இது நல்லது, கெட்டது, இந்த விஷயத்தை இப்ப செய்யணும், இந்த விஷயத்தை சில காலம் கழித்து செய்யலாம், எங்கு எப்படி பேச வேண்டும், எப்படி பேசக்கூடாது என்னும் புத்தி கூர்மையை தருவதே புதன் பகவான் தான். அப்படிப்பட்ட புத்தி கூர்மையை நாம் செய்யும் தொழிலில் ஈடுபடுத்தி முன்னேறுவதால் தான் புதன் கல்வி, தொழில், தனம் ஆகியவற்றிற்கெல்லாம் அதிபதி ஆவார். புதனின் அதிபதி தெய்வம் நமது மகாவிஷ்ணு ஆவார். அவரை புதன்கிழமை தோறும் வணங்கி வருதல் சிறப்பு. புதனின் ராசி மிதுனம், கன்னி. திசை வடகிழக்கு. அதிதேவதை மகாவிஷ்ணு. நிறம் பச்சை. உலோகம் பித்தளை. தானியம் பச்சை பயிறு. ரத்னம் மரகதம். புதனின் திசை ஒருவர் ஜாதகத்தில் 17 ஆண்டு காலம் நடைபெறும். புதனின் முக்கிய ஸ்தலம் திருவெண்காடு. புதன் பகவானின் நட்சத்திரம் ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இத்தகைய நட்சத்திரத்திலும் புதன் பகவானை வழிபாடு செய்யலாம். மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யலாம். தாய் மாமனுக்கு உரியவர் புதன் பகவான் என்பர். புதனின் தானியம் பச்சை பயிறு. அன்று நாம் பச்சை காய்கறிகள், பச்சை பயிறு ஆகியவற்றை சமைத்து சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு பச்சை பயிறு பாயாசம் ஆகியவற்றை செய்து கொடுக்கலாம். தானமாகவும் கொடுக்கலாம். படிப்பில் கவனக்குறைவாக மந்தமாக இருக்கும் குழந்தைகளுக்கு அன்று பச்சை பயிரில் ஏதாவது தின்பண்டமாகவோ உணவாகவோ நாம் செய்து கொடுக்கலாம். புதன் பகவானை வணங்க சொல்லலாம். மகாவிஷ்ணுவையும் வணங்கலாம். தொழிலில் முன்னேற்றம் தேவை என்பவர்களும் புதன்கிழமை அன்று மகாவிஷ்ணுவை வணங்கலாம். புதன் என்பவர் நமது உடலில் நரம்பு மண்டலத்துடன் தொடர்புடையவர். நரம்பு மண்டல பிரச்சனை இருப்பவர்களும் புதன்கிழமை அன்று வழிபாடு செய்து வரலாம். புதன்கிழமை விநாயகருக்கும் உரிய நாள். அன்று அருகம்புல் மாலை விநாயகருக்கு சாற்றி வழிபடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பி பாசிட்டிவ், பி ஹாப்பி.